சொல்லுடி. எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு, பஜ்ஜி வாங்கிட்டு வா. வெளியே மழை வர மாதிரி இருக்கு, இந்த மழையில நான் போயிட்டு எப்படி வாங்கிட்டு வர்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வாங்கிட்டு வர. சரி போய். வாழை பஜ்ஜி கேட்டா நீ போய் வாங்கிட்டு வேண்டா, என்னடா உயிரை வாங்குற? எல்லாம் கடையும் ஏறி இறங்கிட்டுடா, பஜ்ஜி எங்கேயுமே இல்லடா. அவ வேற பஜ்ஜி தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாடா. இந்த மாரி மழை காலத்துல பஜ்ஜி கடை போட்டாதானே நல்லா ஓடும். இப்ப எவனும் போட மாட்டானுவ, எல்லாம் இந்த வெயில் காலத்துல போட்டுட்டு தான் ஓட்டு கடை போனுவ. என்ன பஜ்ஜி இருக்கானே? போண்டாவும் சமோசாவும் தான்ப்பா இருக்கு, பஜ்ஜி இல்லப்பா. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மணி நேரம் ஆகும்பா. பரவாயில்ல போடுங்க, நான் நின்னாவது வாங்கிட்டு போறேன். நீ எவ்வளவு நேரம்டா இருடா, அவ வீட்டு பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்றேன்னு சொன்னேன். இவ்வளோ 30 டைம் ஃபோன் அடிச்சிட்டா ஃபோனே எடுக்க மாட்டேறா. கடைக்காரனை கெஞ்சி 1 மணி நேரமா நின்று கால் வலிக்க நின்று அந்த பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கோம். பஜ்ஜி மட்டும் வீணாச்சு, ஆளையும் உடனே சும்மா விட மாட்டான். பஜ்ஜி வீணாகக்கூடாது அவ்வளோதானே, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பஜ்ஜி பஜ்ஜி சூடான பஜ்ஜி, சுவையான பஜ்ஜி, 2 10. பஜ்ஜி வேணுமாண்ணே? எவ்வளோ பஜ்ஜி? 4 10 வாங்கிட்டு வந்தேண்ணே, 2 10 கொடுண்ணே. சரிண்ணே.